ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. நேத்து நடந்தது, அதாவது பாரத பிரதமர் வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. சரி. அண்ணாமலை அதுல கலந்துக்கிறல. என்ன ராஜினாமா எதுவும் பண்ண போறாரா? ஏன்னா இது வரைக்கும் அவர் எந்த விதமான ஒரு பதவியும் கொடுத்ததா தெரியல. ஐயோ அண்ணாமலை தேர்தலுக்கு நாள் கம்மியா இருக்கு. ஒன்னு ஒன்னு இப்- இப்ப கொடுக்காம நீ எப்ப பொறுப்பு கொடுக்க போறாங்க? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஐயா. அண்ணாமலை பதவிக்காக வந்தவர் கிடையாது. இந்த கட்சியை வளர்த்து ஆட்சி படத்தில் அமர வைக்கணும்னு வந்தவர் அண்ணாமலை. இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை ராஜினாமா பண்ணாரு வச்சுக்கோங்க. ம். இப்பவே அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டாரு. அண்ணாமலை திடீர் ராஜினாமான்னு செய்தி வரும்னு வச்சுக்கோங்க. சரி. ரொம்ப குழு குழுன்னு யாருக்கு தெரியுமா? குழு குழுன்னு இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட பிஜேபியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்கான். எப்படா இவர் வெளியே பொதுமக்களுக்கு போவாரு இருக்கும். அப்படின்னு. அந்த லிஸ்ட் நீங்களே சொல்லுங்க, யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு. அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா எல்முருகன், தொண்டர்கள் வானதி எல்லாம் அழுவாங்க. சீனிவாசன், ஆ கேசவ விநாயகம், ஆ அப்புறம் இந்த நயினார் நாகேந்திரன், ஆ வானதி சீனிவாசன். இவங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும். குழு ஆமா. குழுன்னு இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? அப்புறம் குழு எஸ் பி குழு குழுன்னு. சேகர் அதனால ஒண்ணு இருக்குல்ல. புரிஞ்சுடுங்க. அண்ணாமலை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை மட்டும் ராஜினாமா பண்ணா மீண்டும் பாஜக ஒத்த ஓட்டுக்கு போயிடும். இன்னைக்கு தமிழகத்துல பிஜேபிக்கு உழக்கூடிய ஓட்டுகள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா ம். அண்ணாமலைக்காக உள்ள ஓட்டு தான். இன்னைக்கு பிஜேபியில தொண்டர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா அண்ணாமலையை வெளியில இருந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். அவன் எல்லாம் விரக்தியில இருக்கான். இப்ப அவன் எல்லாம் ஓட்டம் போயிடும். அதனால இவங்க வந்து இன்னும் நாள் இருக்குது, நேரம். இன்னும் எடப்பாடியை நம்புனாங்கன்னா இவங்க அவ்வளவுதான் காலி. இன்னும் கெட்டு போகல. இப்போ இந்த கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு தனியா போனா கூட இன்னைக்கு நம்ம 30, 40, 50 சீட்டு வரலாம். அண்ணாமலை தலைமையில இறங்கணும்னா. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் விடுங்க. ஒண்ணு புரிஞ்சுடுங்க. ஒரு காலத்துல பிஜேபி எப்படி இருந்துச்சுன்னா 10 பேர் இருந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா 10 பேர் இருந்தா பொடி பிடிச்சிட்டு பாராத்து மாதிரி ஜெயிப்பாங்க. எதிர்கட்சிக்காரன் வந்து அடிப்பான், உத வாங்கிட்டு ஓடுவோம். நான்லாம் தஞ்சாவூர் ஆமா. அடி வாங்கியிருக்கேன். மீட்டிங்ல மேடையில் பேசிட்டு அந்த அளவுக்குலாம் அடிப்பாங்க. அடியெல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த கட்சிக்காக. அடியெல்லாம் வாங்கி உதையெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு நாங்கெல்லாம் ஓரமா உட்காந்துட்டு இருக்கோம். அதனால அண்ணாமலை இன்னைக்கு தான் வந்திருக்காரு. அண்ணாமலை அதனால புரிஞ்சுக்கோங்க ஐயா. இவனுக்கு வந்து உழைக்கிறவனு கூலியை கொடுக்க மாட்டான். பிஜேபிக்காக உண்மை இந்த இந்த கட்சிக்காக வேலை செஞ்சு இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இந்து மக்கள் கட்சி, இந்து மகா சபா, இன்னும் நிறைய இயக்கங்கள் இருக்கு. அப்ப இவங்க இந்த இயக்கங்கள்ல இருந்து வேலை செஞ்சு இந்த கட்சிக்காக வேலை செஞ்சதுனால படுகொலை செய்யப்பட்டவர்கள் குடும்பம் இன்னைக்கு இருக்குது. பிச்சை எடுக்கிறான் ரோட்ல. நான் என்ன கேட்கிறேன், அந்த படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்துல ஒரு நபருக்கு நீ வந்து 25 சீட்டு வாங்கியிருக்கல, அவங்கள அதுல அந்த குடும்பத்துல ஒரு நபருக்கு சீட்டை கொடு. அவங்க எம்எல்ஏ ஆக்கி அழகு பாரு. அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஆளுநர் ஆக்கு. அந்த குடும்பத்துல ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவர் ஆக்கு. அப்படின்னு ஆக்கி அழகு பார்த்தனா நீ உண்மையிலே இந்த பிஜேபிக்காக வேலை செய்யறவனுக்கு நீ நீ விசுவாசமா இருக்கிற, நீ உழைக்கிற, நீ அவனுக்கு கூலிய கொடுக்குறன்னு அர்த்தம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் பொன் ராதாகிருஷ்ணன் பதவி ஆனா கொடுத்துருக்காங்களே. உனக்கு புரிஞ்சுக்கங்கய்யா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ம். இந்த திமுக யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி கொடுக்குறாங்க. இந்த மேடைக்கு மேல புகழும் இந்த அம்மா யாரு, நம்ம தமிழிசை அம்மா. அண்ணன் ஸ்டாலின் தான் சொல்லும். அந்த அம்மாவுக்கு 2 மாநில கவர்னர் பதவி. அப்புறம் இப்ப மயிலாப்பூர்ல வேற சீட்டு. சரி ஏன் பிரதமர் பதவி கூட கொடுத்துடுங்க. அடுத்து சிபிஆர் சொல்லவே வேண்டாம். அவரு முதல்ல ஆளுநர் பதவி அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு மேடையில, எனக்கு ஆளுநர் பதவி அறிவிச்சதே தெரியாது, சன் டிவில இருந்து எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளவு விசுவாசம் இருக்காங்க பாருங்க திமுகவுக்கு. இது போன்ற திமுகவுக்கு விசுவாசம் இருக்கவங்களுக்கு தான் பதவி. ஆனா உண்மையா அறிவாலயத்துல ஒவ்வொரு செங்கலை பிரிப்பேன்னு சொன்னார் அண்ணாமலை. சொன்ன உடனே பதவி விட்டு தூக்கிட்டானுங்க. அப்போ இவனுக்கு என்ன தெரியுது? திமுக எவன் எதுக்குறானோ அவன் பதவி காலி பண்ணிடுவானுங்க பிஜேபியில. அதான் உண்மை, எழுதி வச்சுக்கோ. அதனால இங்க பாருங்க, இவனுங்க வந்து நான் எனக்கு எல்லாம் அந்த நாளம் முன்னெல்லாம் ஐயோ அப்படியே இவனுங்களும் பரமாத்மா அப்படிலாம் நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப போற போக்க பார்த்தா அண்ணாமலை ஓரம் கட்டுறதை பார்த்தா எனக்கு சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெறுப்பா இருக்கு. நாங்கெல்லாம் நீங்க உழைக்காத அந்த கட்சிக்கு நீங்க எத்தனை வருஷம் போராடிட்டு இருக்கீங்க இந்த கட்சிக்கு சொல்லுங்க. அப்புறம் அதனால ஒண்ணு புரிஞ்சுதுங்க ஐயா. நான் வந்து குறையா சொல்ல விரும்பல. அண்ணாமலை ஓரம் கட்டினா கட்சி அப்புறம் நான் அவங்க விருப்பம் என்னவோ பண்ணிட்டு நமக்கு எதுக்கு, நம்ம நமக்கு எதுக்கு அப்படி பிச்சைக்கார பயலுக்கு எதுக்குயா சொல்லுங்க. அதான் உண்மையா அதனால எனக்கெல்லாம் தேவை. நமக்கு எதுக்கு, நம்ம வாசனை வேலை பார்ப்போம். நமக்கு எதுக்கு இந்த பிச்சைக்காரன், இந்த பைத்தியக்காரனுக்கு சிவன் போதும். அப்பாவை தேடுவோம் ஐயா. நமக்கு வேற எதுவும் வேண்டாம்யா. அரசியல் தேசிய பேசாதீங்க சரிங்களா? அண்ணாமலைக்கே தெரியும் நம்மளுடைய உலகம் இது இல்லை அப்படின்னு. அதனாலதான் அவர் பதவியே வேண்டாங்கிறாரு. அதனால அண்ணாமலை ராஜினாமா பண்ணா சந்தோஷப்படுறது இந்த கும்பல் தான் சந்தோஷப்படுவான். பிஜேபியில இருக்கிற புல்லுருவிகளும் சந்தோஷப்படுவான். ஆனா தொண்டர்கள் எல்லாம் அழுவான். அதனால விடுங்க ஐயா. இவங்க வந்து என்னைக்குமே நயினார் நாகேந்திரன் அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாருன்னு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க. என்ன தியாகம் பண்ணிட்டாரு அவர்? அப்படி இந்த கட்சிக்காக என்னத்தை உழைச்சிட்டாரு? உங்களை விட உழைச்சிட்டாரு ஐயா அவரு. நீங்க செய்யாததா? நீங்க எத்தனை பேர்ட்ட செருப்படி வாங்கிருக்கீங்க பேசி சொல்லுங்க. கெட்ட வார்த்தையில உங்களை எவ்வளவு பேர் வஞ்சிருக்கான்? புரிஞ்சிடுங்க. நான் என்ன சொல்றேன், என்னைக்கு அண்ணாமலை தலைவர் 2வது முறை தலைவர் பதவி கொடுக்கலையோ அன்னைக்கே தொண்டர்கள் எல்லாம் விரக்தி ஆயிட்டான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தமிழிசைமாக 2வது தடவை தலைவர் பதவி. என்னமோ அவங்க அப்படியே பிஜேபி அடி தூக்கி ஒத்த கால நிறுத்துற மாதிரி.
என்னய்யா ம். இது? நல்ல உழைச்ச மனுஷன். நான் இந்த தனித்து இந்த கட்சி ஆட்சியில ஆட்சி படுத்த அமர வைப்பேன்னு சொன்ன மனுஷனை ஓரம் கட்டிட்டானுங்க. அதுவும் பாருங்க 10ஓட 11 அது என்ன தேசிய பொதுக்குழு உறுப்பினரா? அடே சாமியா? அப்புறம் ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. இங்க எரியிறவங்க கையில கல்ல கொடுக்க மாட்டானுங்க. அதனால என்னவோ பண்ணிட்டு போறானுங்க. நமக்கு அரசியல் வேணாங்க. பாருங்க நம்ம பூமிக்கு வந்தது நம்ம அப்பா ம். சிவனை தேடி மோட்சம் அடைறதுக்கு தான். நம்ம அப்பாவை தேடுங்க. இந்த உலகத்துக்கே அப்பா ஈசன் தான். அவனை தேடுங்க. இவனுக்கெல்லாம் விட்டு தள்ளுங்க. பிதாகம்சிய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ர மோகர ருக் சாம எஜிரே வச்சுங்க. என்ன சொல்றான்? அப்பா சிவபெருமான் சொல்றான், இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் ருக் சாம எஜுர் வேதங்களும் நானேங்க. உலகமே அப்பாவையா. அதனால ம். இவனுங்களை விடுங்க. நீங்க ஆன்மீகத்துக்கு வாங்க, அரசியல் விட்டுங்க. இங்க பாருங்க, தயவுசெய்து ஏன்டி நீ அரசியல் பேசுறத பேசாதீங்க ஐயா. நாளை எனக்கு அரசியலுக்கு ரொம்ப தூரம். சரிங்களா? இருந்தாலும் மனசை ம். கேட்காம தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால நம்மளுடைய வீடு இங்க இல்ல, நித்திய வீட்டுக்கு போறதுக்கு வழியை தேடுவோம். இந்த உலகத்துல அவனண்டி அணுகுமசை உங்களுக்குள்ளேயே அப்பா இருக்கான். ஈஸ்வர சர்வபூதானம் விருதை சோர்ஜன திஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி யந்திராடி மாயையாங்கிறான். அதாவது எப்பா ம். சொல்றான், நான் எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினைக்கேற்றவாறு சுழல செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பாதான் ஓட்டுறான் நம்மள இதயத்திலிருந்து. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமனுங்கிறான். இந்த ஜீவாத்மா அந்த உடல்ல இருந்து என்னென்ன பாவம் செய்யறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு அவனுடைய ஆத்மாவை இறப்புக்கு அப்புறம் அவனுடைய ஆத்மாவை கொண்டு நரகத்துல கொண்டு நடு கேட்கறதும் சாமி தான். காலனும் அவன் ம். தான், யமனும் அவன் தான், சிவனும் அவன் தான். அவனை தேடுங்க. அகம் வைசானோர பூத்துவா பிராணி நாம் தேகமாசிதா பிராணா பானசமுக்தா சதுரு என்னும் பசாமினும் சதுரு என்னும் விதங்கிறான். நீங்க காலையில ஒரு 4 இட்லி தின்னீங்களா? ம். பொங்கல் சாப்பிட்டீங்களா? 4 இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? வயிற்றுக்குள்ள போய் உங்களுக்கு அந்த மிஷின் அரைக்கிறது யாரு? அப்பா. அகம் வைசானோர பூத்துவா பிராணம் தேகமாசிறாங்க. நீங்க மட்டும் இல்ல, ஆடு மாடு கோழி பன்னி நாய் எருமை புழு விலங்கு மீன் மனுஷப்பையா இவன் எல்லாம் திங்கிற உணவுகளை நான் தான் ஜீரணம் பண்றேன். உண்ணும் உணவு உந்தப்படுவதும் உறிஞ்சப்படுவதும் அனைத்தும் நானே செய்கிறேங்கிறான். இந்த உடம்புல நம்மளால ஒரு முடிய முளைக்க வைக்க முடியுமாயா? ஒண்ணும் முடியாது. இல்ல அவனே ஒரு அசையாது. அப்பா இங்க எல்லாமே அப்பாதான் செய்யறான். அப்பாதான் ஐயா. அப்பாவை தேடுங்க. அதனால எல்லாம் விடுங்க. தபாமிய கமகம் வருஷம் நிக்காம் ஜாமிஸ் அமிர்தம் சைவம் சைவம் வச்சுனாங்கிறான். என்ன சொல்றான்? இந்த மழை இந்த பூமியில மழை பெய்ய வைக்கிறது நான் தான். மழையை தடுத்து நிறுத்துறது நான் தான். சூரியனுடைய வடிவில் நான் தான் வெப்பமளிக்கிறேங்கிறான். யதா தித்தியகதம் ம். தேஜோ ஜெகத்பாசி தேசம் எச்சந்திரம்சி எச்சக்கரம் தத்தேஜோதி மாமுங்கிறான். அதாவது சூரியனில் இருந்து வரும் எந்த ஒளி உலகம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ, மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள்கிறான். சூரியனிலிருந்து வர வெளிச்சம் எங்க அப்பா சிவபெருமான். நெருப்புல இருந்து வர வெளிச்சம் எங்க அப்பா சிவபெருமான். எது எதெல்லாம் ஒளி பொருந்தியது எல்லாம் நாங்க. உன்னுடைய ஜீவாத்மா உடல் இருக்க ஜீவாத்மா ஒளி உடம்பு. அது மலஞ்சலம் கழிக்காது. இந்த உடம்பு தான் மலஞ்சலம் கழிக்கும். ஆனா ஒளி உடம்பு ஒரு திவ்ய புருஷன் உங்களுக்குள்ளே இருக்கான். நீங்க ஒரு திவ்ய புருஷன். இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் எல்லோருமே திவ்ய புருஷர்கள். ஒரு ஆத்மா உள்ள இருக்கு. அந்த ஆத்மா அப்பாட்ட போய் சேர்க்கணும். அவனுடைய உலகத்துக்கு போனா உங்களுக்கு ஒளி உடம்பு. நீங்க ம். நித்திய வீட்டுக்கு போயிருவீங்க. இந்த இறப்பு இந்த பிறப்புங்கிற பெருங்கடல் துன்பத்துல இருந்து மீண்டுருவீங்க. அதனால இங்க பாருங்க, அப்பாவை தேடி மோட்சத்துக்கு வெளியே தேடுங்க. அதனால இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அற்ப பதவி. அன்னைக்கு சூரனை விடையா இவனு பெரிய பராக்கிரமசாலி சொல்லுங்க. இல்ல ராவணனோட பராக்கிரமசாலியா? அவன் நிலைமைலாம் என்னையாச்சு சொல்லுங்க. அன்னைக்கு எங்க அப்பன் முருகப்பெருமா சூரனுக்கு புத்தி சொல்றான். போ எங்க சூரனை கொல்றதுக்கு முன்னாடி கொல்லும் போது வேலாயுதத்தை கையில எடுத்து சொல்றான். என்ன சொல்றான்? தம்பி தமையன் தலங்கள் இலவாதே பற்ப கிரீடம் பவிசு இலவாதே அற்பம் இந்த வாழ்வு. என்ன சொல்றான்? அற்பம் இந்த வாழ்வு. என்ன சொல்றான் பாருங்க, முருகன் சொல்றான் சூரன்ட்ட. அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டு விடு, காரணம் இது இல்லாமல் கவ்வையிலா வாழ்ந்திருந்து மரண மது வந்து ஜீவன் மாண்டு போகுகையில் நன்மை அது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது தேவரை விட்டு விடுனா. இன்னைக்கு திமுக காரன் மாதிரி இந்த ஊழல்வாதிகள் மாதிரி ம். சூர கூட்டம் என்ன பண்ணிருக்கான்? ம். தேவலோகத்துல போய் தேவர்கள் தேவ ஸ்திரீகள் எல்லாம் சிறைப்பிடிச்சு வச்சுட்டான். ஆணவம் மிகுதியில். ம். ஏன்னா வரம் இருக்கு. சிவன் வரத்தை கொடுத்துறான். இனி எவனும் நம்மளை அழிக்க முடியாதுன்னு. அப்போ சுவாமி ம். என்ன சொல்றான்? தேவர்களை விட்டு விடு, நான் உன்னை கொல்ல மாட்டேங்கிறான். உன்னுடைய ம். பற்பக்கிட பவிசு, உன்னுடைய ஆட்சி பதவி இழந்து விடாதே. தம்பி தம்பி அத்தனையும் கொண்டு விடுவேன், எல்லாத்தையும் அழிக்க போறேன், தப்பிச்சுக்கோங்கிறான். கேட்டானா? கேட்கல. அப்பவும் முருகன் மறுபடியும் புத்தி சொல்றான். என்ன சொல்றான்? இறப்பதறியாமல் எரிய மிக கண்டாவி ஒரு பொசிக்க சென்ற வெட்டியில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதெனவே கெம்பினான் சூரன் கெட்டனர்கான் அம்மானை. நான் இது விளக்கம் கொடுக்கணும் 2 நாள் ஆகும். ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். ம். முருகப்பெருமான் சொல்றான், டே சூரபத்மா, ஒரு விட்டில் பூச்சி என்ன நினைக்குமா? எரியிற நெருப்பு வந்து அது கண்ணுக்கு வந்து உணவா தெரியுமா? அது என்ன பண்ணுமா? விருட்டுன்னு உள்ள போய் விழுந்து அதே அழிச்சுக்குமா? அது போல உன்னுடைய ஆணவ மிதியால் அழிஞ்சு தொலைஞ்சிடாடாங்கிறான். இன்னைக்கு இருக்க ம். ஆட்சியாளர்கள், இந்த ஊழல்வாதிகள் அத்தனை பயல்களுக்கும் அண்ணாமலை புத்தி சொல்றாரு. ம். ஆணவ மிதியில் அழிஞ்சு தொலைஞ்சிடாங்கடான்னு. முருகனா வந்து முருகன் சொன்னா அதே ம். முருகனுடைய வடிவில் வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு இவனுங்களுக்கு. இவனு திருந்தினா பொழைச்ச ஆவி இவனுடைய ஆத்மா நரகத்துக்கு எடுக்கப்படும். சாமி அதான் சொன்னான்,
பாவி வம்சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்யணும். அந்த படுவாயில் 1000 கோடி 5000 கோடி ஊழல் பண்ணிட்டு செத்துருவான். இவனுங்களை சந்தன பேழையில கொண்டு முக்கிடுவானுங்க. இந்த கும்பல 1000 கோடி ஊழல் பண்ண கும்பல சந்தன கட்டையில எரிச்சிருவானுங்க. அடே பாவி பயலே, உன்னுடைய உடல் தானே அழியுது. அடே முட்டாள், உன்னுடைய இந்த உலக பிரபஞ்சமே அழிஞ்சாலும் உன்னுடைய ஆத்மா அழியாது. ஏன்னா ஆத்மா ஒளி உடம்பு. அந்த ஆத்மா நீ செஞ்ச பாவ கர்மனை எடுத்துட்டு போகுது. அதுக்கு உண்டான தண்டனை நீ அனுபவிச்சு ஆகணடா. அது சத்தியவங்க, உண்மை, இதான் சத்தியம். சுவாமி சொல்றான். அததான் சொன்னா, மோட்சமது தேட முடுக்கமதை விட்டு விட்டுடே மோட்சத்தை தேடுறா சூரபத்மா. டேய் அழிஞ்சு தொலைஞ்சிடாத, உன்னுடைய ஆத்மா நரகத்துக்கு போயிடான்னு சொன்னான். கேட்டானா சூரன்? கேட்கல. அந்த நிலைமை தான் இவனுக்கு அண்ணாமலை வந்து புத்தி சொல்றாரு, திருந்துங்கடா திருந்துங்கடான்னு. ஒரு பயில்களாயா திருந்துறானா? திருந்த மாட்டானுங்க. கடைசியில சூரனுடைய நிலைமை தான் இவனுக்கு ஏற்படும். இவனுக்கு ராவணன், நான் என்ன கேட்கிறேன், இவனுக்கெல்லாம் என்ன ராவணனோட பலசாலி ஐயா? அன்னைக்கு நவ கிரகங்களை என்ன பண்ணா, தன்னுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி படிக்கல்லாம் போட்டான். 9 கிரகத்தையும் பிடிச்சிட்டு வந்து அன்னைக்கு இந்த பிடிச்சிட்டு வரான். ஒவ்வொரு கிரகத்தை பிடிச்சி என்ன சொல்றான், வாசு மணிமேடை தூராட்டால் வீசுவேன் வாழால் வெட்டுவேன் அவனை என்பான். வருணன் அவன் வந்து மேடை தெளியாது இருந்தால் வீசு வரை வல் விலங்கில் வைத்திடுவேன். ராவணன் வர்ண பகவானுக்கு என்ன வேலை கொடுத்தான் தெரியுமா? வாயு பகவானுக்கு அவனுடைய அரண்மனை வாயில் முத்தங்களை கூட்டி பெருக்கிறது. அவனுக்கு முத்தம் தெளிக்கணும். வர்ண பகவானுக்கு இந்த வேலையை கொடுத்தான். யாரு? ராவணன். அவன் நிலைமை என்னாச்சு கடைசியில? அன்னைக்கு எங்க அப்பா என்ன பண்ணா, ராமன் வெள்ளருக்கு செடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலுங்கீழும் எல்லிருக்கும் இடத்தை விட்டு ஈ இருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி தன் மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உட்புகுந்து தடவியதோர் ஒருவன் அழிங்க. எங்க அப்பாவுடைய ராமபாணம் அந்த வாளி என்ன பண்ணுச்சு, இந்த ராவணன் ஒரே ராமபாணத்துல குத்தி கொன்னு அவனை வந்து 1000 பிண குவியலுக்கு அடியில கொண்டு போட்டுச்சான். ராமபாணம் 1000 சல்லடக்கண்ணாக தொலைச்சிருச்சான். 1000 பிண குவியலுக்கு அடியில கிடந்தான் அந்த ராவணன். அதாவது வெள்ளருக்கு சடைமுடியான்னு ஏற்படுத்த. எங்க அப்பா சிவபெருமானுக்கு கைலாய மலைய தன்னுடைய ஒரு கரத்தால அசைச்சவன் ராவணன். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. அவனுடைய பிணம் எங்க கிடந்துச்சான்? 1000 பிண குவியலுக்கு அடியில ராமபாணம் 1000 சல்ல கண்ணாக தொலைச்சு போட்டுதான். அவனுக்கே அந்த நிலைமை. இந்த புறம்புக்கு மலஞ்சலம் கழிக்கிற இந்த கும்பலுக்கு இவனுங்கெல்லாம் என்னையா கேருமோ விட்டுது. இவனுங்களை பத்தி எனக்கு பேசாதீங்க, அந்த அரசியலை பத்தி பேசாதீங்க. இவனுங்கெல்லாம் நரகவாசிகள். நீங்க அப்பாவை தேடி மோட்சத்துக்கு சேருங்க. சாமி அதான் சொன்னா, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேட்டார் மேல் வீட்டிலிருந்து செத்திருந்து தீநரக சீல்குட்டியில் அடைக்க கொத்திருந்த புழுக்கள் குஞ்சிட்டான். அப்பாவை தேட ஆத்மாவை நரகத்துல புழு கொஞ்சம் அவனுடைய வீட்டுக்கு போக முடியாது. மோட்சை விட தேடிக்கோங்க. நம்ம வந்ததே அதுக்குதான். இதுல வந்து அவன் வரல இது அப்படி இதெல்லாம் வேண்டாம் ஐயா. அண்ணாமலைக்கு தெரியும், அவர் வந்து ஞானமுள்ள பிள்ளை. அவருக்கு தெரியும் நம்ம எதுக்கு பூமிக்கு வந்திருக்கணும். அவர் பெரிய ஞானி. ஆனா அவருக்கு அவ்வளவு அவதாரம் மாதிரி கிட்டத்தட்ட அவர் வீடுலாம் விட்டு தெரியும். இவனுக்கெல்லாம் அவர்கிட்ட நெருங்க முடியுமா ஐயா? அதனால அன்னைக்கு ராவணனுக்கு அந்த நிலைமை. அன்னைக்கு சொல்றாங்களா, நல்லாறு சாஸ்திரமும் நான்மறை வேதமதும் பாலு குடம் சுமந்து பணிந்து முன்னே நில்லாவிட்டால் அஸ்திரத்தால் வாழ்ந்து அம்மிதனில் வைத்தரைத்து நேர்த்தியில திலகட்டுனுங்க. 4 வேதமும் 4 சாஸ்திரமும் அவனுக்கு பால் குடஞ்ச வந்து அபிஷேகம் பண்ணிருக்கு. தெய்வ மடவார்கள் திரு கவரி வீசாவிட்டால் கை வரைந்து கட்டி காடு விலங்கு. அன்னைக்கு தேவலக பெண்கள் ராவணனுடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி சவரி அந்த காத்து வீசுவாங்க. அதுன்னு அந்த கவரி மண் முடியல வீசுவாங்களே, சாமரம் வீசியிருக்காங்க. அவ்வளவு அடிவம் படுத்திருக்கான். யமனை விட்டான் ஐயா. காலனும் யமனும் என் முன்னே வந்து பணிந்து கை கட்டி நிக்கணுமா? அது என்ன சொன்னா, சந்திர சூரியர்கள் சாய்ந்து மிக போட்டால் சந்தால் என் சரத்தையில இருப்பான். சந்திர சூரியனா 2 பேரும் வந்து அவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும் டெய்லி. இல்லைன்னா என் சரத்துல அறுத்து உனக்கு கீழே போட்டுறான்னு சொல்லி அவங்களே அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். யமனை விட்டானா, மாமரளி மூவர் வந்தேன் சொல் கேளாவிட்டால் காமனை ஈசன் கண்ணால் எரித்தது போல் என் கண்ணால் உங்கள் மூவர் எரிப்பேன்னு சொல்லி அவன் யமன் காலம் தூதி 3 பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டான். யமன் காலம் தூதுக்கு என்ன வேலை? அவன் யார்? இவனை கொண்டுட்டு வேணா போய் கொண்டுட்டு வரணும். அந்த கூலிப்படையா வச்சிருக்கான் யமனையும் காலனையும். அப்பேற்பட்ட ராவணே. அவனே எங்க அப்பா என்ன பண்ணான், கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் ராமேஸ்வரத்தை நாடிவாள் நெஞ்சமே நன்னறிய ஆகும். ராமேஸ்வரத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணானே எங்க அப்பா ராமன். அந்த ராமன் ஒரே ராமபாணத்துல அவன் கொண்டு 1000 பிண கோயிலுக்கு அடியில பூத்து வச்சுட்டு வந்துட்டான். அதனால இந்த இவனுக்கெல்லாம் மலஞ்சலம் கழிக்கிறவனுக்கு மூட்டை பூச்சி, அந்த மூட்டை பூச்சிகள் இவனுக்கெல்லாம் யாரு? விடுங்க, நமக்கு எதுக்கு அரசியல்? நம்ம அப்பாவை தேடி மோட்சத்துக்கு வழியை தேடுவோம். நீங்களும் வேலையை பாருங்க, அரசியலை விடுங்க. அரசியல் நமக்கு வேண்டாங்க. இவனுக்கு எவனுமே திவ்ய புருஷர்கள் கிடையாது நிலையா வாழ்றதுக்கு பூமியில. இவனுக்கெல்லாம் மலஞ்சலம் கழிக்கிறவன் எப்போதும் சாமி கூட்டுருவாரு நடு கேட்க. சோப்பா முருகா, என்ன ஆள விடுங்க ஐயா. தயவுசெய்து எனக்கு போன் பண்ணாதீங்க. நம சிவாய். திருச்சிட்டம்பலம். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு.
இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதிர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.